எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ரூலிங் பார்ட்டி, அதாவது டிவிகே கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுவாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு வந்து மாசாக ஆன்டி ட்ரக் பிளட்ஜ் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து இன்றைக்கி நடந்திருக்கு. இது வந்து நான் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த இதுக்காக நடந்திருக்கு. நிறைய பேர் கேதர் ஆகியிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அக்ராஸ் த ஸ்டேட் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இவருடைய ஃபஸ்ட்டு பட்ஜெட் அந்த இது வந்து அதுக்கு முடிஞ்சு அதுக்கு இடையில வந்து இது வந்துருக்கு. இது இந்த ஆன்டி ட்ரக் அந்த இதுக்காக பணம் அலோகேட் பண்ணது வந்து 7 crores அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 26, 27 அந்த இது வருஷத்துக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து இன்க்ளூட் ஆகும் ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அந்த இதையும் வந்து இன்க்ளூட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஃபுல்லாகவே வந்து எனக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதாவது வந்து எஃபெக்ட் ஆஃப் அந்த ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதனால் வந்து ட்ரக் அப்யூஸுக்கு வந்து நான் யாரையும் இரையாக விட மாட்டேன், ப்ரே ஆக விட மாட்டேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாத்தையும் ப்ரிவெண்ட் பண்ணுவேன், இந்த ட்ரக் அப்யூஸில் வந்து அவங்கள வந்து அந்த அடிக்ஷனுக்குள்ளே போக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. சப்போஸ் அதை தவிர பப்ளிக்கெல்லாம் இருக்காங்க, ட்ரக் அப்யூஸ் அந்த இதில் வந்து அடிக்ஷனில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரீஹேபிலிட்டேஷன் அந்த இதுவும் சென்டர்ஸும் அதெல்லாம் வந்து எல்லாம் ப்ரொவைட் பண்ணி தருவோம் நாங்கள், அதுக்கும் வந்து நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறதான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கவர்மெண்ட்டுக்கூட வந்து ஒத்துழைப்பேன், அதாவது வந்து அந்த வேரோட வந்து அந்த நேக்ரோட்டிக் அந்த இதை வந்து யூசேஜை வந்து வேரோட எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ப்ரொடக்ஷன், எஸ்பெஷலி ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் வந்து வேறு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து இதெல்லாம் வருதுல்ல, அதெல்லாம் வந்து அதை பற்றிலாம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து என்னை அர்ப்பணிப்பேன், அதான் டெடிகேட் பண்ணுவேன், அதான் வெல்ஃபேர் ஆஃப் தி அதர் தமிழ்நாடு பீப்புள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸு எல்லாத்துக்குமே மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்காக அப்படிங்கிறத வந்து என்னை நான் டெடிகேட் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அட்ரஸ் பண்ணும்போது சொல்லியிருக்காரு, பிளெட்ஜ் பண்ணும்போது சொல்லியிருக்காரு. அந்த டைமில் வந்து நிறைய போலீஸ் பர்சனல்ஸ்க்கெல்லாம் வந்து அவார்ட்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து இந்த கஞ்சா ட்ரக்ஸ் எல்லாம் வந்து நேக்ரோட்டிக் அந்த இதெல்லாம் வந்து சீஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து மதிப்பு மரியாதைக்கு படுத்துகிற விதமாக வந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அவார்ட்லாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் அந்த இது நேக்ரோட்டிக் அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, அப்புறம் இனி வேறு 2 இடங்கள்லேருந்தெல்லாம் இருந்ததை வந்து வீடியோ அந்த இதெல்லாம் வந்து டிஸ்பிளேயில் வைக்கப்பட்டு இருந்தது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆன்டி ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடுக்காக வந்து ஸ்பெஷலாக 65 டாஸ்க் ஃபோர்ஸ் டீம் வந்து இருக்கிற டாஸ்க் ஃபோர்ஸஸ் வந்து அமைக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்திருக்காங்க. அதில் 2200 பர்சனல்ஸ் இருப்பாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஸ்ட்ரிஞ்சன்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும், யாரெல்லாம் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் பண்ணுறாங்களோ அவங்க மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்கூல்ஸில் வந்து ஆன்டி ட்ரக் கிளப்ஸு, அப்புறம் வந்து வாலண்டியர் டீம்ஸ் அதெல்லாம் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸில் வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்கள எஜுகேட் பண்ணுறதுக்கு, அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக. ஏன்னா வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாமல் யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அடிக்ஷனாக மாறும்ல, அதனால் வந்து அதை அவேர்னஸ் கொண்டு வரதுக்காக அது மாதிரி வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து இது பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 24/7க்கு 10-581 அப்படிங்கிற நம்பர் ஹெல்ப்லைனும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை எந்த டைம் வேணாலும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணி அவங்க பேசிக்கலாம், வந்து ஏதாவது ரிப்போர்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு ஆப் அப்படிங்கிறது வந்து ரிப்போர்ட்டிங்காக தான் அப்படிங்கிறதையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 70 crores வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீஹேபிலிட்டேஷன் அந்த ரெக்கவரியில் இருப்பாங்கள்ல அவங்களுக்காக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த அப்யூஸ் அந்த இதுலேருந்து வெளியில் வரவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு, சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து விளையாடுங்க, அப்புறம் வந்து ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டேக்கப் ஸ்போர்ட்ஸ், ஸ்டாப் ட்ரக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து சிஎம் விஜய் வந்து ஜூன்லேயே வந்து அந்த ஆன்டி ட்ரக் அந்த இதுக்காக வந்து மராத்தான் மெரினா பீச்சில் இருந்ததுமே பார்ட்டிசிபேட் பண்ணார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது.
ஆக்டர் டர்ன் பொலிட்டீஷியன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் வந்து போனது வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் அது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக அது வந்து இருந்தார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. சொல்லப்பட்டிருக்குன்னா இப்போ ரீசெண்டாக கேரளாவுடைய சிஎம் வந்து இவரை மீட் பண்ணியிருந்திருக்காரு. ரமேஷுங்கிறவர் வந்து விஜய் அவரை வந்து மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அங்கே வந்து தூஃபான் அப்படிங்கிற அந்த இதுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்திருக்காரு நம்ம சிஎம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது பேர் வந்து ஆப்ரேஷன் தூஃபான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணதாக கூறப்படுது. அதில் மோகன்லால் அவரும் இருந்தார் அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. ஆக்டர் மோகன்லால். இந்த ட்ரக் ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து குழந்தை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ட்ரக் அடிக்ட்ஸாக தான் இருக்காங்க. அது வந்து சிலதெல்லாம் சினிமாவை பார்த்து கற்றுக்குறாங்க, சிலதெல்லாம் வந்து நிறைய வந்து அதெல்லாம் சப்ஸ்டான்சஸ் வரும்போது அது என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படி அடிக்ட் ஆகிறவங்கலாம் இருக்காங்க. இல்லிட்ரேட் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம அவேர்னஸ் கொண்டு வரும்போது அவங்க வந்து விழிப்புணர்வோடு இருந்தாங்கன்னா ஹெல்த்தில் என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அதனால் ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் வரும், எல்லாமே நம்ம எதெல்லாமே வந்து நம்ம எல்லாம் இழந்துருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லும்போது அது அந்த மாதிரி வந்து செய்கிறதுல வந்து அவங்க கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து அதுவும் இல்லாமல் ரீஹாபிலிட்டேஷனுமே வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி தராங்க. இது ஒரு குட் இனிஷியேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை நம்ம வந்து சொல்லிக்கலாங்க சிஎம்க்கு. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.